வணக்கம். புதிய செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 8 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு. 30 வெளிநாட்டினர் உட்பட 160 பேர் பலி. இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவிப்பு. இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. நாடாளுமன்ற மக்களவைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. வலிமையான இந்தியாவே பிஜேபியின் நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியல் செய்யவில்லை, அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவும் வகையில் செயல்பட்டு வருகிறது. ராகுல் காந்தி பேட்டி. மதுரை வாக்கு எண்ணும் மையத்தில் அத்துமீறி நுழைந்த பெண் அதிகாரி இடைநீக்கம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சு. இனி விரிவான செய்திகள். இலங்கை தலைநகர் கொழும்பில் 8 இடங்களில் நேரிட்ட தொடர் குண்டு வெடிப்பில் 30 வெளிநாட்டினர் உட்பட 160 பேர் உயிரிழந்துள்ளனர். 400க்கும் மேற்பட்டோர் இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 3 தேவாலயங்கள் மற்றும் 3 5 நட்சத்திர ஹோட்டல்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. ஈஸ்டர் தினத்தையொட்டி தேவாலயங்களில் ஏராளமானோர் பிரார்த்தனைகளில் பங்கேற்றிருந்த சமயத்தில் திட்டமிட்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பு அருகே உள்ள கொச்சிங்காடை என்ற இடத்தில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்திலும், கட்டானா என்ற இடத்தில் உள்ள செபாஸ்டின் தேவாலயத்திலும், பட்டிகோலாவில் உள்ள மற்றொரு தேவாலயத்திலும் குண்டுகள் வெடித்தன. இந்த குண்டுவெடிப்பிற்கு இதுவரை எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. இதனிடையே குண்டுவெடிப்பை அடுத்து அந்த நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அச்சமின்றி ஒற்றுமையுடன் அமைதி காக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடங்களில் காவல்துறையினர் விரைந்து சென்று அப்பகுதிகளுக்கு சீல் வைத்துள்ளனர். அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று பிற்பகல் மேலும் 2 இடங்களில் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ருவன் விஜயவர்தன, பெரும்பாலான குண்டுவெடிப்புகள் தற்கொலை தாக்குதல்கள் என்று குறிப்பிட்டார். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வெளிநாட்டில் சுற்றுப்பயணத்தில் உள்ள இலங்கை அதிபர் மைத்திரிபால சிறிசேனா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் உட்பட 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ள வாக்குப்பதிவுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழக சட்டசபையில் காலியாக இருந்த 22 தொகுதிகளில் ஏற்கனவே முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்து முடிந்துள்ளது. சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வரும் 29ஆம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்ப பெற அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளும் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையுடன் சேர்த்து எண்ணப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து இணையதளத்தில் வெளியான ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் காட்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் அந்நாட்டு அரசுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்படும் இத்தகைய அர்த்தமற்ற தாக்குதலுக்கு
கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இலங்கையில் நேரிட்ட குண்டுவெடிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அந்நாட்டிற்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இத்தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய அவர் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை குண்டுவெடிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தெற்காசிய பிராந்தியத்தில் இத்தகைய கொடூர தாக்குதலை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவருக்கும் அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவை தொடர்பு கொண்டு பிரதமர் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதுடன் இலங்கைக்கு இந்தியா உதவ தயாராக உள்ளதாக உறுதியளித்தார். அந்நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவையும் பிரதமர் தொடர்பு கொண்டு பேசினார். கொழும்பில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் ஏராளமானோர் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தீவிரவாதத்தின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இலங்கையில் நேரிட்டுள்ள தொடர் குண்டுவெடிப்பை அடுத்து அங்கு நிலவி வரும் சூழ்நிலைகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இலங்கையில் உள்ள இந்திய தூதரை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே இலங்கையில் நேரிட்டுள்ள குண்டுவெடிப்பை அடுத்து பொதுமக்கள் வசதிக்காக உதவி எண்களை இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. 9477903082 94112422 94112422 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் உதவி பெறலாம். ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் தம் வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்களுக்கு தமது ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த இந்த புனித நாள் நமது மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வருவதாக வாழ்த்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில் அவரின் எண்ணங்களான சமத்துவம், அன்பு, அனைவருக்குமான மதிப்பு பேணி காக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில் அவருடைய எண்ணங்கள் பல கோடி மக்களை சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தில் உள்ள தீய சக்திகள் அகற்றப்பட்டு நல்ல சக்திகள் மேலோங்க வேண்டும் என்றும் ஒற்றுமையை இந்த நாள் நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனையுடன் கூடிய திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கத்தோலிக்கர்களின் முக்கிய தலமான வாட்டிகன் நகரில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் போப் ஜான்பால் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார். ஏராளமான மக்கள் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றனர். It's just a doorway helping us to understand the reality. வாட்டிகனில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். Lights overshadowed, that I may sing this candle's perfect praises. சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கலந்து கொண்டு திருப்பலி மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயத்தில் ஏராளமானோர் கூடி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அங்குள்ள கிறிஸ்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
ஈஸ்டர் தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். என்ற மனநிலையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான மக்கள் திரண்டனர். முன்னதாக நேற்றிரவு பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி நடைபெற்றது. ஏராளமானோர் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. சென்னை பெரம்பூரில் உள்ள லூர்து அன்னை திருத்தலத்தில் ஈஸ்டர் திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் தேவாஜோ தலைமையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இனி வருவது தேர்தல் செய்திகள். நாடாளுமன்ற மக்களவைக்கு ஏற்கனவே 2 கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் 3வது கட்டமாக 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய 117 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் வயநாடு, காந்திநகர் உள்ளிட்ட தொகுதிகளில் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. இதன் காரணமாக அங்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளுக்கும் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதர மாநிலங்களின் பல்வேறு எண்ணிக்கையிலான தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கிழக்கு திரிபுராவில் கடந்த 18ஆம் தேதி நடைபெறவிருந்த வாக்குப்பதிவு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. 7 கட்ட தேர்தலில் இந்த 3ஆம் கட்ட தேர்தலில்தான் அதிகபட்சமாக 117 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிஜேபி தலைவர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த தேர்தலில் களம் காண்கின்றனர். வலிமையான இந்தியாவே பிஜேபியின் நோக்கம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத்தின் பதானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த மற்றும் வலிமையான பாரதத்தையே பிஜேபி நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறினார். அண்மையில் செயற்கைக்கோள்களை குறிவைத்து தாக்கும் சோதனை வெற்றிகரமாக நடத்தியது குறித்து பேசிய அவர், இந்தியா சர்வதேச அரங்கில் வலிமை மிக்க நாடாக உள்ளது என்று கூறினார். உலகின் 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உள்ளதை குறிப்பிட்ட அவர், முதல் 3 இடத்தில் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஏழை எளிய சமூகத்தில் பின்தங்கிய மற்றும் விவசாய மக்களின் நலனுக்காகவே தமது அரசு திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவித்தார். जवाब देने वाला भारत चाहते हैं या फिर पाकिस्तान के आगे दबने वाला भारत? आप आतंकियों को मुंह तोड़ देने वाला भारत चाहते हैं या आतंकी हमले के बाद चुप बैठने वाला भारत चाहते हैं? आपको देश को कमजोर बनाने वाले कांग्रेस चाहिए या फिर देश को मजबूत बनाने वाली भाजपा चाहिए? आपका एक एक वोट दिल्ली में मजबूत सरकार बनाएगा. இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தானில் பிடிபட்ட போது அவரை உடனடியாக விடுவிக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அந்நாட்டிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அபிநந்தனை பத்திரமாக இந்தியாவிடம் ஒப்படைக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்ததுடன் எத்தகைய சூழ்நிலைக்கும் இந்தியா தயாராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர், அபிநந்தன் பிடிபட்ட அடுத்த தினம் 12 ஏவுகணைகளை இந்தியா தயார் நிலையில் வைத்திருந்ததாகவும் இதன் காரணமாக பதற்றம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அபிநந்தன் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருவதாகவும் அதற்காகவே இந்த பதிலை தாம் தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமது கட்சி மீண்டும் வெற்றி பெற்று கட்டாயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார்.
தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளையும் காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள அவர், நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பது குறித்து தமது கட்சி ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். அதன் அடிப்படையிலேயே ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறினார். மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியில் வாங்கும் சக்தியை மக்கள் இழந்துவிட்டதாகவும் விவசாயிகள் மிகப்பெரிய இன்னல்களை அனுபவித்து வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பின்மை மோசமான நிலையை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தங்களுடைய கட்சி வாக்கு வங்கி அரசியல் செய்யவில்லை என்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களில் சிறந்த வெற்றியை பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சார், கிராமத்துல எல்லாரும் கதவ மூடினாங்க. மீசக்காரர் நாச்சிமுத்து மட்டும் மூடல. நாச்சிமுத்துக்கு புரிய வையே. கழிப்பறைக்கு வழிய காட்டு, வழிய காட்டு, வழிய காட்டு. ஏ நாச்சிமுத்து, இந்த கழிப்பறைய கட்டிடத்துல இருந்து வெளிய போகல. பையன் 15 நிமிஷமா வெளிய வரல. அடக்க முடியல. ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாரும் கதவை மூடி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியில போனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் வந்துடும். உள்ள போ நாச்சிமுத்து. கதவை மூடி வையுங்க எல்லாரும் தினமும் எப்பவும். இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்பவும் மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை ஆணையத்தை மறுசீரமைக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஜெனரல் T.S. ஹோடா வரைவு அறிக்கையை தயாரித்துள்ளதாகவும் கூறினார். இந்த அறிக்கை வழங்கப்பட்ட பரிந்துரைகளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் உட்பட 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழக சட்டசபையில் காலியாக இருந்த 22 தொகுதிகளில் ஏற்கனவே முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்து முடிந்துள்ளது. சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வரும் 29ஆம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளும் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையுடன் சேர்த்து எண்ணப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஓட்டு எண்ணும் மையத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் அத்துமீறி நுழைந்த பெண் அதிகாரி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இதில் மதுரை மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் அம்மாவட்ட மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அறைக்குள் பெண் தேர்தல் அலுவலர் சம்பூர்ணம் என்பவர் நுழைந்து அங்கிருந்த வாக்குப்பெட்டிகள் தொடர்பான நகல்களை எடுத்துள்ளதாக திமுக, இடதுசாரிகள் மற்றும் அமமுக கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன், வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த வளாகத்தில் ஆவணங்கள் உள்ள அறைக்கு முத்திரை வைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முழு தகவல் வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு இது குறித்து அறிக்கை அனுப்பப்பட உள்ளதாகவும் கூறினார். இதனிடையே திமுக கூட்டணி கட்சியினர் இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறையில் அரசு அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்திருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைத்திருக்கும் அறைக்குள் பெண் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் இன்று அதிகாலை 3 மணி அளவில் உள்ளே நுழைந்து
2 மணி நேரத்திற்கும் மேல் அங்கேயே இருந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். வாக்கு எண்ணுவதற்கு இன்னும் 1 மாதத்திற்கு மேலாக கால அவகாசம் உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தங்கள் கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே எந்த அதிகாரியாக இருந்தாலும் சீல் வைக்கப்பட்ட பிறகு வாக்கு எந்திரங்கள் உள்ள அறைக்குள் செல்வது தவறு என்று பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீல் வைக்கப்பட்ட பிறகு அறைக்குள் செல்வதற்கு எந்த அதிகாரிக்கும் எந்தவித அதிகாரமும் இல்லை என்று கூறியுள்ளார். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்க வேண்டுமே தவிர சீலிடப்பட்ட அறைக்குள் செல்வது தவறு என்றும் அவர் கூறினார். எனினும் ஆளும் கட்சியினர் யாரையோ அணுகி இதனை செய்தது போன்ற தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்த முயற்சிப்பது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தருமபுரி, கடலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பரிந்துரை செய்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது தருமபுரி தொகுதிக்கு உட்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டியில் 8 வாக்குச்சாவடிகளிலும், திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட பூந்தமல்லியில் 1 வாக்குச்சாவடியிலும், கடலூரில் 1 வாக்குச்சாவடியிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு மற்றும் தேர்தல் விதிமீறல் புகார்கள் எழுந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த அவர் பரிந்துரைத்துள்ளார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தனியார் கண் மருத்துவமனை சார்பில் விழித்திரை அறுவை சிகிச்சை குறித்த 9வது சர்வதேச மாநாடு இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், இந்தியாவில் 1,50,00,000 பேர் விழித்திரை குறைபாட்டுடன் உள்ளனர் என்றும், ஆனால் கண் மருத்துவர்கள் 15,000 பேர் மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார். எனவே திறன்மிக்க கண் மருத்துவ நிபுணர்களை வரும் ஆண்டுகளில் உருவாக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் கண் மருத்துவமனை குழும தலைவர் அமர் அகர்வால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடிமைப் பணிகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இன்று இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது ட்விட்டர் செய்தியில், அரசு ஊழியர்களின் ஈடில்லாத கடின உழைப்பு நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கான வலிமையான நிர்வாக கட்டமைப்பு உருவாக்குவதில் சர்தார் பட்டேல் காட்டிய மிகச்சிறந்த பங்களிப்பை பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். துபாயிலிருந்து வரும் எமிரேட்ஸ் விமானம் மூலம் தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் நடத்திய சோதனையில் 2 பயணிகளிடமிருந்து சுமார் 34,59,000 மதிப்புடைய தங்கம் கைப்பற்றப்பட்டது. அதேபோல் துபாயிலிருந்து வந்த மேலும் 3 பயணிகளிடமிருந்து 1,44,000 ரூபாய் மதிப்புடைய சிகரெட் பண்டல்களையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வை நடத்தும் என்றும், ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் கலந்தாய்வு தொடங்கும் என்றும், ஜூலை இறுதி வரை பொறியியல் கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. வங்கிகள் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே இயங்கும் என ஊடகங்களில் வெளியான செய்தியை ரிசர்வ் வங்கி மறுத்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தவறான செய்தி என்றும், இது போன்ற அறிக்கை எதுவும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வங்கிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2 மற்றும் 4ஆம் சனிக்கிழமைகளிலும் மட்டுமே விடுமுறை கடைபிடிக்கப்படுகிறது. தஞ்சாவூர் தனியார் பல்கலைக்கழக மாணவிகள் தாங்கள் தயாரித்த ஹீலியம் பலூன் செயற்கைக்கோளை இன்று கல்லூரி வளாகத்திலிருந்து விண்ணில் செலுத்தினர். பூமியின் மேற்பரப்பில் நிலவும் காற்றின் ஈரப்பதம், சூழ்நிலை உள்ளிட்டவற்றை ஆராயும் விதமாக இந்த பலூன் செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே முதன்முறையாக கல்லூரி மாணவிகளால் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா பூமியின் மேற்பரப்பை பல்வேறு கோணங்களில் புகைப்படம் எடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர். பார்க்கின்சன் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தை கெரியாட்ரிக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் BS நடராஜன் துவக்கி வைத்தார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதியோர் மருத்துவ பிரிவின் தலைவர் டாக்டர் GS சாந்தி மற்றும் சர் ஃபவுண்டேஷனின் நிறுவன தலைவர் டாக்டர் சாந்தி பிரியா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த பார்க்கின்சன் நோய் என்பது மூளை சம்பந்தப்பட்ட நோயா அல்லது இந்த நோய் வர காரணம் என்ன? அடுத்து வருவது உலக செய்திகள். எகிப்து
எகிப்தில் அமைதியை ஏற்படுத்தும் தூதராக செயல்பட்டு வந்தவர் கொலை செய்யப்பட்டது போர் குற்றமாக கருதப்படும் என்று ஐநா தெரிவித்துள்ளது. அண்மையில் எகிப்தின் மாலி பகுதியில் ஐநா அமைதி குழு வாகனத்தின் மீது குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அமைதி தூதர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் இந்த நடவடிக்கை போர் குற்றமாகும் என்றும் கூறியிருக்கிறார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் உள்ள அகும் எரிமலை வெடித்து சிதறியதால் அதிலிருந்து 2 கிலோமீட்டர் உயரத்திற்கு கரும் நச்சு புகை வெளியேறி வருகிறது. உள்ளூர் நேரப்படி காலை 8:30 மணி வாக்கில் இந்த எரிமலை வெடித்ததாகவும் இதனால் தென்மேற்கு பகுதியில் புகை மற்றும் சாம்பல் படிந்துள்ளதாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்தி தொடர்பாளர் சுட்டோபோ பர்வோ நுக்ரோஹோ தெரிவித்தார். இந்த எரிமலை வெடிப்பினால் சுவாச கோளாறு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு ஆயிரக்கணக்கான முக கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த எரிமலை வெடிப்பால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். 1963ஆம் ஆண்டு இதே எரிமலை வெடித்ததில் சுமார் 1500 பேர் உயிரிழந்தனர். ஏமன் நாட்டில் அரசுக்கு ஆதரவான படைகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் இடையே தாலே மாகாணத்தில் ஏற்பட்ட மோதலில் 85 பேர் உயிரிழந்தனர். ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த பிரிவினைவாதிகள் டாம்ட் மாவட்டத்தை மீண்டும் கைப்பற்றி இருப்பதாகவும் இதனை முறியடிக்க அரசு படைகள் முயன்ற போது கடும் சண்டை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்த இந்த சண்டையில் இதுவரை 85 பேர் உயிரிழந்தனர். உள்நாட்டு போர் ஏமனில் அதிகரித்து வரும் நிலையில் ஹவுதி பிரிவினைவாதிகளுக்கு ஈரான் அரசும் அரசுக்கு சவுதி அரேபியா தலைமையிலான நாடுகளும் ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற 160 ரன் இலக்கை கொல்கத்தா அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. தற்போது 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி ஆடி வருகிறது. இரவு 8 மணிக்கு தொடங்கும் இரண்டாவது ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. புள்ளிகள் பட்டியலில் ஏற்கனவே முதலிடத்தில் உள்ள சென்னை அணி இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வெல்லும் பட்சத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் காற்றின் வேகம் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. வேலூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் விவசாயிகள் மட்டுமன்றி பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை நடவு செய்யப்பட்டுள்ள கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பசுந்தேயிலை மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்துள்ளது. வருடாந்திர மலர் கண்காட்சி, பழக்காட்சி மற்றும் பல்வேறு காட்சிகளுக்காக பூங்காக்களில் நடவு செய்யப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மலர் செடிகள் பூக்க உதவிகரமாக அமைந்துள்ளது. இந்த மழை காட்டுத் தீயையும் கட்டுப்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளின் பாசன பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததால் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 53.50 அடியாகவும் நீர் இருப்பு 5.3 TMC ஆகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 192 கன அடியாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 8 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு, 30 வெளிநாட்டினர் உட்பட 160 பேர் பலி, இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவிப்பு.
இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. நாடாளுமன்ற மக்களவைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. வலிமையான இந்தியாவே பிஜேபியின் நோக்கம், பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியல் செய்யவில்லை, அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவும் வகையில் செயல்பட்டு வருகிறது. ராகுல் காந்தி பேட்டி. மதுரை வாக்கு எண்ணும் மையத்தில் அத்துமீறி நுழைந்த பெண் அதிகாரி இடைநீக்கம், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி, கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.